நாடு முழுவதும் பல குற்ற சம்பவங்கள் நடந்துகிட்டு தான் இருக்கு. காவல்துறையினரும் விசாரிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அது மாதிரியான பல குற்ற சம்பவங்களின் தொகுப்பு தான் நிகழ்தகவு. நிகழ்தகவு. வீட்டுக்குள் பேச்சு மூச்சு இன்றி மயங்கி கிடந்த பெண். ஆம்புலன்ஸில் செல்லும் போது காதில் இருந்து வழிந்தோடிய ரத்தம். மருத்துவமனைக்குள் நுழைவதற்கு முன் பரிதாபமாக பிரிந்த உயிர். பெற்ற மகன்களே தாய்க்கு யமனானது ஏன்? உயிர் பிரியும் அளவிற்கு ஆவேசமாக தாக்கியதற்கு என்ன காரணம்? நடந்தது என்ன? மதியம் 3 மணி இருக்கும். அக்கா என்ன செஞ்சிட்டு இருக்காங்கன்னு பாப்போம்னு யதார்த்தமா வீட்டுக்கு வந்திருக்காங்க பக்கத்து வீட்டு பெண். வாசல்ல கால் எடுத்து வச்சதுமே அக்கா அக்கான்னு 4-5 முறை கூப்பிட்டோம். உள்ள இருந்து எந்த சத்தமும் வரல. ஒருவேளை கதவை திறந்து வச்சுட்டு அக்கா வெளியே எங்கேயோ போயிட்டாங்களோன்னு சந்தேகத்தோடயே வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்காங்க. அப்பதான் வீட்டுக்குள்ள வசந்தி பேச்சு மூச்சு இல்லாம மயங்கி கிடந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பக்கத்து வீட்டுக்காரங்க உதவியோட வசந்திய ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போனாங்க. முதல்ல பார்த்தப்ப வசந்தியோட உடம்புல ஒரு சின்ன காயம் கூட இல்லாம இருந்திருக்கு. அப்ப சரியா சாப்பிடாம இருந்ததால தான் மயக்கம் போட்டு விழுந்திருப்பாங்கன்னு நினைச்சாங்க அக்கம் பக்கத்துல உள்ளவங்க. ஆனா ஹாஸ்பிட்டலுக்கு போற வழியிலேயே வசந்தியோட காதிலிருந்து ரத்தம் வந்திருக்கு. ரத்தத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான் இது சாதாரண மயக்கம் இல்ல, வேற ஏதோ நடந்திருக்குன்னு எல்லாரும் சுதாரிச்சிருக்காங்க. ஹாஸ்பிட்டல்ல வசந்திய பரிசோதிச்சு பார்த்த டாக்டர்கள் அவங்க ஏற்கனவே உயிரிழந்துட்டதா சொல்லி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம யாரோ அவங்கள அடிச்சிருக்கிறதாவும், அடிச்ச அடியில தான் மூளைக்கு செல்ல வேண்டிய நரம்பு பாதிக்கப்பட்டு காதிலிருந்து ரத்தம் வழிஞ்சி உயிர் பிரிஞ்சிருக்கிறதாவும் சொல்லி இருக்காங்க. தகவலை தெரிஞ்சுக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்த போலீஸ் வசந்திக்கு என்னாச்சு, எப்படி இருந்தாங்கிறது சம்பந்தமா விசாரணை நடத்த ஆரம்பிச்சாங்க. அப்ப சமீப காலமா வசந்திக்கும் அவங்களோட 2 மகன்களுக்கும் இடையில தான் அடிக்கடி தகராறு நடந்துட்டே இருந்துச்சுன்னு சொல்லி இருக்காங்க. அதுக்கப்புறம் வசந்தியோட 2 மகன்களையும் பிடிச்சு விசாரிச்சப்பத்தா போலீஸுக்கு உண்மை தெரிய வந்திருக்கு. சேலம் வாழப்பாடி பக்கத்துல உள்ள மேட்டுடையார் பாளையத்தை சேர்ந்த பொன்னுவேல் என்பவரு கட்டட வேலை பார்த்துட்டு இருக்காரு. இவரோட மனைவி வசந்தி தோட்ட வேலைக்கு போறது வழக்கமா இருந்திருக்கு. இந்த தம்பதிக்கு கவின்ங்கிற 21 வயசுல ஒரு பையனும், காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிற 17 வயசு பையனும் இருக்காங்க. 38 வயசான வசந்தி தோட்ட வேலைக்கு போனப்ப அவங்க கூட வேலை செய்யற ஒருத்தர் கூட பழக்கம் ஏற்பட்டதா சொல்லப்படுது. இந்த பழக்கம் நாளடைவில் எல்லை மீறி போனதாவும், கடந்த 4 மாசமாவே அந்த நபர் கூட வசந்தி மணிக்கணக்கில் போன் பேசிட்டே இருந்ததாவும் சொல்லப்படுது. வேலை பார்க்க போன இடத்துல மட்டுமில்லாம அங்க இங்கன்னு 2 பேரும் தனியா நின்னு பேசிட்டு இருந்ததா ஊர் மக்கள் சில பேரு கவின் கிட்ட சொல்லி இருக்காங்க. வீட்டுல எந்த நேரமும் போனும் கையுமாவே இருந்த தாயோட நடவடிக்கைய பார்த்து மகன்கள் 2 பேரும் வசந்தி கிட்ட சண்டை போட்டு இருக்காங்க. தோலுக்கு மேல வளர்ந்த பசங்க 2 பேர் இருக்கோம். இந்த வயசுல எப்படி எந்த நேரமும் போன் பேசிட்டே இருந்தா எப்படி? ஊர்ல உள்ளவங்க என்ன சொல்லுவாங்க? இனிமே நீ வேலைக்கே போக கூடாது, வீட்ல இருந்தா போதும்னு கவினும் அவனோட தம்பியும் தாய் வசந்தி கிட்ட கராரா சொல்லி இருக்காங்க. எவ்வளவு பிரச்சனைக்கு அப்புறமும் வசந்தி செல்போன் பேச்ச நிறுத்தவே இல்லை. பிப்ரவரி 17ஆம் தேதி காலையிலேயே வசந்திக்கும் அவங்க மகன்களுக்கும் இடையில தகராறு ஏற்பட்டிருக்கு. செல்போனை தொடவே கூடாதுன்னு மகன்கள் சொல்ல பதிலுக்கு வசந்தி மல்லுக்கட்டுன்னு பிரளயமே வெடிச்சிருக்கு. கோபத்துல கவினோ அவனோட தம்பியும் சேர்ந்து தாய் வசந்திய அடிச்சதா சொல்லப்படுது. அதுக்கப்புறம் மகன்கள் 2 பேரும் வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்க.
திரும்ப மதிய சாப்பாட்டுக்கு 2 பேரும் வீட்டுக்கு வந்திருக்காங்க. அப்பவும் தாய்க்கும் மகன்களுக்கு இடையில பிரச்சனை வந்திருக்கு. பயங்கரமா வாக்குவாதம் பண்ணதுல ஆவேசமடைஞ்ச மகன்கள் 2 பேரும் தாய் வசந்திய சரமாரியா தாக்கி இருக்காங்க. இதுல சம்பவ இடத்திலேயே வசந்தி பேச்சுமுச்சு இல்லாம மயங்கி விழுந்திருக்காங்க. கடும் கோபத்துல இருந்த மகன்கள் 2 பேரும் அப்படியே மயங்கி கிடக்கட்டும்னு சொல்லி வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்க. இதுக்கிடையில தான் பக்கத்து வீட்டுக்காரங்க பார்த்து வசந்திய ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போயிருக்காங்க. அங்க வசந்தி உயிரிழந்துட்டதா டாக்டர்கள் சொல்லி இருக்காங்க. மகன்கள் 2 பேரும் கோபத்துல கண்ட மேனிக்கு அடிச்சதுல வசந்தியோட தலையில உள்ள மூளைக்கு போற நரம்பு பாதிக்கப்பட்டிருக்கு. காதிலிருந்தும் ரத்தம் வந்திருக்கு. வெளிக்காயம் பெருசா இல்லனாலும் உள்காயம் பயங்கரமா ஏற்பட்டிருக்கு. அதனால தான் ஹாஸ்பிட்டலுக்கு போறதுக்குள்ளேயே வசந்தியோட உயிர் பிரிஞ்சிருக்கு. முழு விசாரணைக்கு அப்புறம்தான் பெத்த தாய அடிச்சே கொன்ன கவினையும் அவனோட தம்பி 17 வயசு சிறுவனையும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணி ஜெயில்ல அடைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த கொலைக்கு உடந்தையா இருந்ததா வசந்தியோட கணவர் பொன்னுவேளையும் போலீஸ் கைது பண்ணிருக்காங்க. வயிறு வலி என கதறி அழுத 13 வயது சிறுமி பதறியடித்துக் கொண்டு மருத்துவமனைக்கு அழைத்து சென்ற போது ஷாக். மருத்துவர்கள் சொன்னதை கேட்டு அதிர்ச்சியில் உறைந்த தாய். அப்பாவி சிறுமியிடம் ஆசை வார்த்தை கூறி சீரழித்தது யார்? ரீல்ஸ் வீடியோ எடுப்பதாக கூறி அத்துமீறி நடந்து கொண்ட காமுகன் சிக்கியது எப்படி? எட்டாம் வகுப்பு படிச்சுக்கிட்டு இருக்கிற 13 வயசு சிறுமி வயிறு வலிக்குதுன்னு 2-3 நாளா சொல்லிக்கிட்டே இருந்திருக்காங்க. எப்பவும் வர வயிறு வலி தான் இருக்கும்னு சாதாரணமா நினைச்சிருக்காங்க சிறுமியோட அம்மா. அப்ப திடீர்னு ஒரு நாள் காலையில வயிறு ரொம்ப வலிக்குதுன்னு சொல்லி சிறுமி கதறி அழுதுருக்காங்க. அதை பார்த்து பதறி போன தாய் உடனே சிறுமிய ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. ஹாஸ்பிட்டல்ல சிறுமிய பரிசோதிச்சு பார்த்த டாக்டர்கள் சிறுமி 3 மாசம் கர்ப்பமா இருக்கான்னு சொல்லி இருக்காங்க. இத கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத தாய்க்கு தலையில இடி விழுந்த மாதிரி ஆகி இருக்குது. அதுக்கப்புறம் சிறுமி கிட்ட விசாரிச்சப்பதான் கர்ப்பத்துக்கு யார் காரணங்கிற விஷயம் தாய்க்கு தெரிய வந்திருக்கு. திருவண்ணாமலை செய்யாரை சேர்ந்த சிறுமி கூட இன்ஸ்டாகிராம் மூலமா சத்தியமூர்த்திங்கிறவன் பழகி இருக்கான். ஒரு நாள் தன்னை பார்க்கணும்னு சொல்லி சத்தியமூர்த்தி தனியா வர சொன்னதாவும், அப்ப 2 பேரும் ஒன்னா சேர்ந்து ரீல்ஸ் வீடியோ எடுக்கலாம்னு சொல்லி யாரும் இல்லாத இடத்துக்கு கூப்பிட்டு போனதா சிறுமி சொல்லி இருக்காங்க. ரீல்ஸ் வீடியோ எடுக்கத்தான கூப்பிடுறான்னு நினைச்சு போனேன். ஆனா திடீர்னு என் துப்பட்டாவை பிடிச்சு இழுத்து கீழே தள்ளி பாலியல் வன்கொடுமை செஞ்சுட்டாமான்னு சொல்லி சிறுமி கண்ணீர் வடிச்சிருக்காங்க. நான் எவ்வளவோ கத்தி கூச்சல் போட்டேன். ஆனா அந்த இடத்துல யாருமே இல்லாததால என்னால ஒண்ணுமே பண்ண முடியாம போச்சுமான்னு சொல்லி இருக்காங்க. என் ட்ரெஸ்ஸை எல்லாம் கிழிச்சு வாய மூடி 1/2 மணி நேரத்துக்கு மேல என்ன பாலியல் டார்ச்சர் பண்ணலாமான்னு சிறுமி சொன்னதை கேட்டு தாய்க்கு ஈரக்குலையே நடுங்கி போயிருக்கு. அதுக்கப்புறம் ட்ரெஸ் எல்லாம் கிழிஞ்சு இருந்ததுனால சத்தியமூர்த்தி தன்னை ஒரு ட்ரெஸ் கடைக்கு கூப்பிட்டு போனதாவும், அங்க புது ட்ரெஸ் வாங்கி கொடுத்ததாவும், அதுக்கப்புறம் தன்னை வீட்டுக்கிட்ட இறக்கி விட்டுட்டு கிளம்பி போயிட்டதாவும் சிறுமி சொல்லி இருக்காங்க. நடந்ததை யார்கிட்டயாச்சும் சொன்னா 2 பேரும் முத்தம் கொடுத்துக்கிட்டு இருந்த போட்டோவை சோசியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணிடுவேன்னு சொல்லி சத்தியமூர்த்தி மிரட்டினதாவும், அதுக்கு பயந்துகிட்டு தான் யார்கிட்டையும் எதுவும் சொல்லாம அமைதியா இருந்ததாவும் சொல்லி இருக்காங்க. இது சம்பந்தமா செய்யாறு அனைத்து மகளிர் போலீஸ் ஸ்டேஷன்ல சிறுமியோட தாய் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அதனுடைய அடிப்படையில FIR ஃபைல் பண்ணி விசாரணையில இறங்கினாங்க போலீஸ். போலீஸ் நடத்தின விசாரணையில சிறுமி கூட இன்ஸ்டாகிராம் மூலமா பழகி பாலியல் வன்கொடுமை செஞ்சது அதே ஊரை சேர்ந்த லாரி டிரைவர் சத்தியமூர்த்தி தாங்கிறது உறுதியாயிருக்கு. இன்ஸ்டாகிராம் மூலமா சிறுமிக்கு காதல் வலை வீசின சத்தியமூர்த்தி
நீ படிச்சு முடிச்சதும் நானே உங்க வீட்டுக்கு வந்து பொண்ணு கேட்டு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி இருக்கா. சத்தியமூர்த்தி சத்தியம் தவறாத சத்தியவான்னு நம்பின சிறுமி அவனோட தேன் போன்ற பேச்சுல மயங்கி அடிக்கடி தனிமையில சந்திச்சிருக்காங்க. அப்படி ஒரு நாள் தனியா மீட் பண்ணப்பதான் சிறுமி கிட்ட எல்லைய மீறி நடந்துகிட்டு இருந்திருக்கா. அது மட்டும் இல்லாம கடந்த ஒரு வருஷமாவே சிறுமிய பல இடங்களுக்கு கூட்டிட்டு போய் சிறுமி கிட்ட பாலியல் ரீதியா அத்துமீறி நடந்துகிட்டதாவும் சொல்லப்படுது. மருத்துவ பரிசோதனையிலையும் சத்தியமூர்த்தியோட விளையாட்டு ஊர்ஜிதமாகி இருக்கு. இதுக்கப்புறம் அவனை அரெஸ்ட் பண்ணி போலீஸ் ஜெயில்ல அடைச்சிட்டாங்க. படிக்க வேண்டிய வயசுல மனச அலைப்பாய விட்டா நம்மளோட எதிர்காலமே கேள்விக்குறியாகிரும்னு பாவம் அந்த சிறுமிக்கு தெரியாம போச்சு. 24 மணி நேரமும் இன்ஸ்டா, ஃபேஸ்புக்னு சோசியல் மீடியாவிலேயே மூழ்கி கிடக்கிற மாணவ மாணவிகளுக்கு இந்த சம்பவம் ஒரு எச்சரிக்கையா அமைஞ்சிருக்கு. நடுரோட்டில் இறந்து கிடந்த ஆம் ஆத்மி நிர்வாகியின் மனைவி வழிப்பறி கொள்ளையர்கள் கொன்றுவிட்டதாக கதறி அழுத கணவன். போலீஸ் விசாரணையில் வெளிவந்த பகீர் உண்மை. தாலி கட்டிய கணவனே மனைவியின் கதையை முடித்தது ஏன்? மெமரி லாஸ் ஆகிவிட்டதாக மழுப்பியும் போலீசில் சிக்கியது எப்படி? நடு ராத்திரி 12 மணி இருக்கும். பஞ்சாப் லூதியானா போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அதுல டெஹ்லான்ல உள்ள சித்வான் கால்வாய் பக்கம் ரத்த வெள்ளத்துல ஒரு பெண் இறந்து கிடக்காங்கன்னு பக்கத்திலேயே ஒரு ஆள் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கிறதாவும் தகவல் சொல்லியிருக்காங்க. உடனே ஸ்பாட்டுக்கு போன போலீஸ் ரத்த காயத்தோட இருந்தவரை காப்பாத்தி ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு அனுப்பி வச்சாங்க. இறந்து கிடந்த பெண்ணோட சடலத்தை கைப்பற்றி போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சாங்க. ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட்ல இருந்தவர்கிட்ட போலீஸ் விசாரிச்சப்பதான் அவரு ஆம் ஆத்மி கட்சியை சேர்ந்த முக்கிய நிர்வாகியும் பிரபல தொழில் அதிபருமான அனோக் மிட்டலுங்கிறது தெரிய வந்திருக்குது. என்ன சார் ஆச்சுன்னு தொடர்ந்து கேட்டப்போ அவர் சொன்ன விஷயம் பஞ்சாபையே உலுக்கி இருந்துச்சு. கடந்த 15ஆம் தேதி நைட்டு மனைவி லிப்சி மிட்டல் கூட கார்ல ஹோட்டலுக்கு போயிட்டு திரும்ப வீட்டுக்கு போயிட்டு இருந்ததாவும், அப்போ திடீர்னு கார்ல குறுக்க வந்த 4-5 பேர் சேர்ந்த கும்பல் கார்ல இருந்த தன்னையும் தன்னோட மனைவியையும் வெளியே இழுத்து போட்டு இரும்பு கம்பியாலையும் கட்டையாலையும் சரமாரியா தாக்குனதா சொல்லி இருக்காரு. யாரு என்னன்னு தெரியாத அந்த மர்ம கும்பல் அடிச்ச அடியில கொஞ்ச நேரத்திலேயே மயக்கம் போட்டு விழுந்துட்டதாவும், கிட்டத்தட்ட 20 நிமிஷத்துக்கும் மேல சுய நினைவில்லாம இருந்ததாவும் சொன்ன அனோக் மிட்டல் கண்முழிச்சு பார்த்தப்போ தன்னோட மனைவி லிப்சி மிட்டல் ரத்த வெள்ளத்துல இறந்து கிடந்ததா கண்ணீரும் கம்பளையுமா சொல்லியிருக்காரு. அது மட்டுமில்ல, தானும் தன்னோட மனைவியும் அணிஞ்சிருந்த தங்க நகைகளையும் தன்னோட காரையும் காணும்னு போலீஸ் கிட்ட சொல்லியிருக்காரு. அனோக் மிட்டல் சொன்னதை வச்சு பார்த்தா ஏதோ ஒரு வழிப்பறி கும்பல் தான் அனோக் மிட்டலும் மனைவியும் தனியா வர்றதை நோட் பண்ணி 2 பேரையும் அடிச்சு போட்டுட்டு காரையும் நகையையும் கொள்ளையடிச்சிட்டு போயிருப்பாங்கிற முடிவுக்கு வந்தாங்க போலீஸ். குற்றவாளிகளை பிடிக்கிறதுக்காக பஞ்சாப் லூதியானா, டெஹ்லான் உட்பட சுற்று வட்டார ஏரியாவில் தொடர்ந்து குற்ற சம்பவங்களில் ஈடுபடுறவங்களுடைய லிஸ்ட்டை ரெடி பண்ணி அவங்கள பிடிச்சிட்டு வந்து கிடுக்குப்பிடி விசாரணை நடத்தினாங்க. ஆனா அதுல போலீஸுக்கு எந்த துப்புமே கிடைக்கல. ஒருவேளை வெளி மாநிலத்திலிருந்து வந்து நகைகளை கொள்ளையடிச்சிட்டு போயிருப்பாங்களோன்ற கோணத்திலையும் விசாரணை முடுக்கி விடப்பட்டுச்சு. என்னதான் வெளி மாநில டீமா இருந்தாலும் கண்டிப்பா உள்ளூர் ஆட்களோட உதவி இல்லாம இவ்வளவு பெரிய சம்பவத்தை பண்ணியிருக்க முடியாது. அதுவும் அனோக் மிட்டல் கரெக்டா மனைவி கூட தனியா வர்றத கூட நோட் பண்ணியிருக்காங்கன்னா கண்டிப்பா ரொம்ப நாளா ஸ்கெட்ச் போட்டிருப்பாங்கன்னு போலீஸ் உறுதியா நம்பினாங்க. குற்றவாளிகளை பத்தி வேற ஏதாவது கூடுதல் தகவல் கிடைக்குமான்னு அனோக் மிட்டல் கிட்ட திரும்பவும் போலீஸ் விசாரணை பண்ணியிருக்காங்க.
ஆனா முதல் முறை அனோக் மிட்டல் சொன்ன விஷயத்துக்கும் 2வது முறை சொன்ன விஷயத்துக்கும் ஏகப்பட்ட முரண்பாடுகள் இருந்திருக்குது. என்னடா அப்ப ஒன்னு சொல்றாரு இப்ப ஒன்னு சொல்றாருன்னு போலீஸ்காரங்களே குழம்பி போயிருக்காங்க. அனோக் மிட்டலோட முன்னுக்கு பின் முரணான பதிலால போலீசாரோட சந்தேக பார்வை அனோக் மிட்டல் பக்கம் திரும்பிச்சு. சமீபத்துல அவர் யார் யார்கிட்டலாம் பேசியிருக்காரு, யார் யாரையெல்லாம் நேர்ல மீட் பண்ணியிருக்காரு, பெரிய தொகை எதுவும் பரிமாற்றம் ஆகியிருக்கான்னு பல்வேறு கோணங்கள்ல விசாரணை நடத்தியிருக்காங்க. விசாரணையில கொஞ்ச நாளாவே கூலிப்படைய சேர்ந்த ஒருத்தர்கிட்ட அனோக் மிட்டல் அடிக்கடி போன்ல பேசியிருந்தது போலீஸுக்கு தெரிய வந்திருக்குது. போலீஸுடைய சந்தேகம் அதிகமாகிக்கிட்டே போனதால அனோக் மிட்டலை கஸ்டடியில எடுத்து விசாரிச்சப்பதான் அவருடைய மாஸ்டர் பிளான் வெட்ட வெளிச்சத்துக்கு வந்திருக்குது. ஏகப்பட்ட பிசினஸ் பண்ணிக்கிட்டு பஞ்சாப் லூதியானாவில் முக்கிய தொழிலதிபரான அனோக் மிட்டல் 4 மாசத்துக்கு முன்னாடி தான் ஆம் ஆத்மி கட்சியில இணைஞ்சிருக்காரு. இவருக்கு வேற ஒரு பொண்ணு கூட திருமணத்தை மீறின உறவு இருந்திருக்குது. இந்த விஷயம் மனைவி லிப்சி மிட்டலுக்கு தெரிய வந்திருக்குது. அதுக்கப்புறம் கணவர் கூட பயங்கரமா சண்டை போட்ட லிப்சி மிட்டல் ஒழுங்கு மரியாதையா இந்த மாதிரி வேலை எல்லாத்தையும் நிறுத்திக்கலன்னா உங்க லட்சணத்தை எல்லோருக்கும் சொல்லி சந்தி சிரிக்க வச்சிருவன்னு கொந்தளிச்சிருக்காங்க. வெளியில யார்கிட்டையாவது சொல்லி நம்ம மானத்தை வாங்கிடுவாளோன்னு பயந்த அனோக் மிட்டல் மனைவியோட கதையை முடிக்க திட்டமிட்டிருக்காரு. மனைவிய கொல்லணும், ஆனா நாம மாட்டிக்க கூடாதுங்கிறதுக்காக பக்காவா மாஸ்டர் பிளான் போட்டிருக்காரு அனோக் மிட்டல். இதுக்காக கூலிப்படை டீம் கிட்ட டீலிங் பேசின அனோக் மிட்டல், நானும் என் மனைவியும் ஹோட்டலுக்கு போயிட்டு நைட்டு வீட்டுக்கு தனியா வருவோம், அந்த நேரம் குறுக்க புகுந்து எங்க 2 பேரையும் அடிச்சு போட்டுட்டு நகைய கொள்ளை அடிச்சுட்டு போற மாதிரி போயிருங்க, அப்போ என் மனைவிய சரமாரியா அடிச்சு கொன்னுருங்க, என்ன லைட்டா மட்டும் அடிச்சுட்டு ஓடிருங்க, பார்க்கிறவங்களுக்கு இது பக்கா வழிப்பறி கொள்ளை மாதிரி தான் தெரியும்னு கூலிப்படைக்கு ஐடியா கொடுத்திருக்காரு. அது மட்டுமில்ல, தன்னோட மனைவி லிப்சி மிட்டலை கொலை பண்றதுக்காக 2.5 லட்சம் ரூபாய் டீலிங் பேசின அனோக் மிட்டல் அட்வான்ஸா 50,000 ரூபாய் கொடுத்திருக்காரு. அனோக் மிட்டலோட பிளானுக்கு ஓகே சொன்ன கூலிப்படை டீமும் கரெக்டா ஹோட்டலுக்கு போயிட்டு வரும்போது காரை வழிமறிக்கிற மாதிரி வழிமறிச்சு வழிப்பறி கும்பல் மாதிரியே லிப்சி மிட்டலை இரும்பு கம்பியால அடிச்சு கொலை பண்ணியிருக்காங்க. அனோக் மிட்டலை அடிக்காம விட்டா சந்தேகம் வருங்கிறதுக்காக அதே இரும்பு கம்பியால லைட்டா அடிச்சு காயப்படுத்திட்டு எஸ்கேப் ஆகியிருக்காங்க. கூலிப்படைய சேர்ந்தவங்க தன்னோட மனைவிய அடிச்சு கொலை பண்றத கண்குளிர பார்த்து ரசிச்ச அனோக் மிட்டல் போலீஸ் விசாரணையில வழிப்பறி கும்பல் அடிச்ச அடியில சுயநினைவே இல்லாம போயிருச்சுன்னு வாய் கூசாம பொய் சொல்லியிருக்கான். போலீஸ் விசாரணையில எல்லா உண்மையும் வெளிவந்ததுக்கு அப்புறம் அனோக் மிட்டல் அவனுடைய காதலி அப்புறம் கூலிப்படைய சேர்ந்த 4 பேர்னு மொத்தம் 6 பேரை கைது செஞ்சிருக்காங்க பஞ்சாப் காவல்துறையினர். டாக்டர் வேடம் அணிந்து வந்த +1 மாணவியிடம் பாலியல் அத்துமீறல், ஜோடியாக போட்டோ எடுக்க வேண்டும் என கூறி டார்ச்சர். நல்லாசிரியர் விருது பெற்ற தமிழாசிரியர் மீது பகீர் புகார். குற்றச்சாட்டுக்கு ஆளான ஆசிரியருக்கு தண்டனை கிடைத்ததா? காவல்துறை எடுத்த நடவடிக்கை என்ன? குழந்தைகளுக்கான உதவி தொலைபேசி எண் 1098க்கு ஒரு போன் கால் வந்திருக்கு. அதுல நான் கடலூர் பக்கத்துல உள்ள ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருந்து பேசுறேன்னோ, எனக்கு பாடம் சொல்லி கொடுக்கிற ஆசிரியர் ஒருத்தர் என்கிட்ட தகாத முறையில நடந்துக்கிறாருன்னு கண்ணீரோட சொல்லியிருக்காங்க. யார்கிட்ட சொல்றது என்ன பண்றதுன்னு தெரியாம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட புலம்பிட்டு இருந்ததாவும், ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு சொல்லிதான் இந்த நம்பருக்கு கால் பண்ணிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. மாணவி பதற்றத்தோடையும் பயத்தோடையும் சொன்ன விஷயத்த உடனே நெல்லிக்குப்பம் போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க குழந்தைகள் நல அலுவலர்கள். அதுக்கப்புறம் நெல்லிக்குப்பம் பக்கத்துல உள்ள அந்த கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு நேர்ல போன போலீஸ் பாலியல் புகார் தெரிவிச்சிருக்கிற மாணவி கிட்ட விசாரணை நடத்தினாங்க.
அப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஸ்கூல்ல ஒரு விழா நடந்துச்சுன்னோ, அப்போ ஒவ்வொரு மாணவியும் ஒவ்வொரு வேடம் அணிஞ்சு வந்திருந்தாங்கன்னோ, தான் டாக்டர் வேஷத்துல ஒயிட் கலர் கோட் ஸ்டெத்தஸ்கோப்போட வந்ததாவும் சொல்லியிருக்காங்க. ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் மாணவ மாணவிகளும் டீச்சர்ஸும் வீட்டுக்கு கிளம்பிட்டு இருந்தப்போ ஸ்கூல்ல தமிழாசிரியரா வேலை பார்த்துட்டு இருக்கிற ஞானபழனி என்ன மட்டும் தனியா கூப்பிட்டதாவும், இந்த டாக்டர் ட்ரெஸ்ல சூப்பரா இருக்க, வா நம்ம ஒன்னா சேர்ந்து போட்டோ எடுக்கலாம்னு சொல்லி கிட்ட நெருங்கினதாவும் போலீஸ் கிட்ட சொல்லியிருக்காங்க அந்த +1 மாணவி. போட்டோலாம் வேண்டாம் சார்னு எவ்வளவோ சொல்லியும் அவர் கொஞ்சம் கூட கேட்காம ரொம்ப கிட்ட வந்து பேட் டச் பண்ணதா சொல்லியிருக்காங்க. கொஞ்ச நாளாவே வழக்கத்துக்கு மாறா தன்கிட்ட வித்தியாசமா நடந்துகிட்டு இருந்ததாவும் அவரோட பேச்சும் குதர்க்கமா இருந்ததாவும் போலீஸ் கிட்ட சொல்லியிருக்காங்க. மாணவி கிட்ட கம்ப்ளைண்ட் எழுதி வாங்கின போலீஸ் அதுக்கப்புறம் 56 வயசுள்ள தமிழாசிரியர் ஞானபழனி மேல போக்சோ சட்டத்துல வழக்கு பதிவு செய்து அவரை கைது பண்ணிருக்காங்க. அரசு பள்ளியில தமிழாசிரியரா வேலை பார்க்கிற ஞானபழனி தமிழக அரசு சார்பில் வழங்கப்படுற நல்லாசிரியர் விருது வாங்கினவரு. மாணவிகளுக்கு குட் டச் எது பேட் டச் எதுன்னு சொல்லி கொடுத்து அவங்கள நல்வழிப்படுத்தி பாதுகாக்க வேண்டிய ஒரு ஆசிரியரே பாலியல் ரீதியா அத்துமீறினதா எழுந்திருக்கிற குற்றச்சாட்டு படிக்கிற பிள்ளைகளுக்கு மட்டுமில்ல பெத்தவங்க மத்தியிலும் மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. இப்ப உள்ள சூழ்நிலையில ஸ்கூல், காலேஜ், ரோடு, ஆபீஸ்னு எல்லா இடத்துலயுமே பெண் பிள்ளைகளும் பெண்களும் ரொம்ப எச்சரிக்கையாவும் கவனமாவும் இருக்கணுங்கிறது தான் இது போன்ற சம்பவங்கள் உணர்த்திக்கிட்டே இருக்கு. தூக்கில் சடலமாக தொங்கிய இளம்பெண் தற்கொலை செய்து கொண்டதாக நீலிக்கண்ணீர் வடித்த கணவர். உண்மையை அம்பலப்படுத்திய 4 வயது மகளின் ஓவியம். 3 நாட்களுக்கு பின் வசமாக சிக்கிய கொலையாளி. நடந்தது என்ன? அதிகாலை நேரத்துல மகளோட வீட்ல இருந்து ஒரு போன் கால் வந்திருக்குது. எதிர் முனையில பேசினவங்க உங்க மகள் தூக்கு மாட்டிக்கிட்டு இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதை கேட்டதும் அதிர்ச்சியில உறைஞ்சு போன பெற்றோர் பதறி அடிச்சுக்கிட்டு மகளோட வீட்டுக்கு போயிருக்காங்க. ஆசையா பெத்து வளர்த்து கட்டி கொடுத்த மகள் தூக்குல சடலமா தொங்கிட்டு இருந்ததை பார்த்து பெத்தவங்க நொறுங்கி போயிட்டாங்க. என்ன ஏதுன்னு கேட்டப்போ வழக்கமா நடக்கிற மாதிரி சண்டை வந்துச்சுன்னு அதுல கோபப்பட்டு சோனாலி தூக்கு மாட்டி தற்கொலை பண்ணிக்கிட்டான்னு சொல்லியிருக்காரு கணவர் சந்தீப். அடுத்து தகவல் கிடைச்சு அங்க வந்த போலீஸ் என்ன நடந்துச்சுன்னு சந்தீப் கிட்ட விசாரணை பண்ணியிருக்காங்க. சின்ன சண்டையால மனைவி தூக்கு போட்டு இறந்துட்டாங்க சார்னு சொல்லி கதறி அழுதுருக்காரு. அதுக்கப்புறம் தற்கொலை வழக்கா பதிவு செஞ்ச போலீஸ் அங்க இருந்து கிளம்பி இருக்காங்க. அதுக்கு பிறகு சோனாலியோட இறுதி சடங்குக்கான எல்லா ஏற்பாடுகளும் முடிஞ்சிருக்குது. மகள் இறந்து போன சோகத்துல இருந்த பெற்றோர் தன்னோட பேத்திய அவங்களுடைய வீட்டுக்கு அழைச்சிட்டு போய் பார்த்துட்டு இருந்திருக்காங்க. 2 நாளைக்கு அப்புறம் சோனாலியோட மகள் அம்மாவை அப்பா அடிச்சு கொன்னுட்டு தூக்குல தொங்க விடுற மாதிரி பேப்பர்ல டிராயிங் வரைஞ்சிருக்காங்க. அதை பார்த்ததும் அதிர்ச்சியான சோனாலியோட பெற்றோர் இது என்ன பாப்பான்னு கேட்டிருக்காங்க. அப்போ இதே மாதிரிதான் அம்மாவை அப்பா அடிச்சு மேல தொங்க விட்டாருன்னு குழந்தை தன்னோட பாணியில சொல்லியிருக்கு. உடனே அந்த ஓவியத்தையும் பேத்தியையும் தூக்கிக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஓடுனாங்க சோனாலியோட பெற்றோர். 4 வயசு சிறுமி வரைஞ்ச ஓவியத்தையும் சொன்ன விஷயத்தையும் அடிப்படையா வச்சு சந்தீப்பை ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டுட்டு வந்து போலீஸ் அவங்க பாணியில விசாரிச்சாங்க. அப்பதான் சோனாலியோட மரணம் தற்கொலை இல்ல கொலைங்கிறது தெரிய வந்திருக்குது. உத்தரப்பிரதேச மாநிலம் ஜான்சில சோனாலி சந்தீப் தம்பதிக்கு 2019 கல்யாணம் நடந்திருக்குது. சந்தீப் மருந்து கம்பெனில வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு. கல்யாணமாகி 6 மாசம் சந்தோஷமா இருந்த சோனாலி அடுத்து 5 வருஷமும் புகுந்த வீட்டுல படாத பாடுபட்டிருந்திருக்காங்க. சோனாலி ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவங்க. ஆனாலும் புகுந்த வீட்டுல நம்ம பொண்ணை ஏதாவது பேசிடக்கூடாதுன்னு தங்களால முடிஞ்ச நகையை போட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்திருக்காங்க சோனாலியோட பெற்றோர். ஆனா தன்னோட ஸ்டேட்டஸ்க்கு ஏத்த மாதிரி நகை, பணம், கார் எல்லாம் வேணும், உங்க அம்மா வீட்டுல போய் வாங்கிட்டு வான்னு சொல்லி சோனாலிய டார்ச்சர் பண்ணியிருக்கான் சந்தீப். சோனாலியும் அழுதுகிட்டே தன்னோட அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்க. முகமெல்லாம் வீங்கியபடி வீட்டுக்கு வந்த மகளை பார்த்து பதட்டமான பெற்றோர்
என்ன ஆச்சுமா, ஏன் அழுதுகிட்டே வந்திருக்கன்னு கேட்டிருக்காங்க. தன்னோட கணவர் கேட்டதை பெற்றோர்கிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியாம வாய் திறக்காம மௌனமா இருந்திருக்காங்க சோனாலி. திரும்ப திரும்ப கேட்டதால சமாளிக்க முடியாம கணவன் வீட்டுல நடந்த எல்லாத்தையும் கொட்டி இருந்திருக்காங்க. என்ன பண்ண ஏது பண்ணன்னு தெரியாம பெத்தவங்க திக்கற்று நிக்க சோனாலியும் பெற்றோர் வீட்டிலேயே கொஞ்ச நாள் இருந்திருக்காங்க. இதுக்கு இடையில அங்க இங்கன்னு கடன் வாங்கி சுமார் 20 லட்சம் ரூபாய சோனாலியோட அம்மாவும் அப்பாவும் கஷ்டப்பட்டு புரட்டி இருந்திருக்காங்க. அந்த நேரம் பார்த்து சோனாலி சந்தீப்போட கல்யாண நாளும் வந்திருக்குது. அந்த நல்ல நாள் அதுவுமா மருமகன் சந்தீப் கிட்ட 20 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்திருக்காரு சோனாலியோட அப்பா. அடுத்து கொஞ்ச நாள்லேயே சோனாலியும் கர்ப்பமாகி இருக்காங்க. அந்த நேரத்துல சந்தீப்போட அம்மாவும் அப்பாவும் சோனாலி கிட்ட கார் வேணும்னு கேட்டிருந்திருக்காங்க. காருக்கு நான் எங்க போவேன், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தானே எங்க வீட்டுல இருந்து 20 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்தாங்க. சும்மா சும்மா அது வேணும் இது வேணும்னு சொன்னா எங்க வீட்டுல பணத்துக்கு என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டு கோவப்பட்டிருக்காங்க சோனாலி. மனைவி கர்ப்பமா இருந்ததுனால அவங்கள அக்கறையா கவனிச்சிட்டு இருந்த சந்தீப் அதுக்கப்புறம் வேற விதத்துல டார்ச்சர் பண்ணி இருந்திருக்கான். ஆண் குழந்தை தான் வேணும், பெண் குழந்தை பிறந்தா நீ அதோட வாழ்க்கை முழுக்க உங்க அம்மா வீட்டுல தான் இருப்பன்னு அடிக்கடி சோனாலி கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்திருக்கான் சந்தீப். சோனாலிக்கு இரவு 11:30 மணிக்கு பிரசவ வலி வந்திருக்குது. உடனே சோனாலியை அழைச்சிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கான் சந்தீப். அடுத்து சோனாலியோட அப்பா அம்மா எல்லோருக்கும் தகவல் சொல்லி இருந்திருக்கான். அடுத்து எல்லோரும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காங்க. அப்போ சோனாலிக்கு பெண் குழந்தை பிறந்திருக்குது. ஆண் குழந்தையாதான் இருக்கும்னு ஆபரேஷன் தியேட்டர் வெளியே ஆவலோட நின்றுட்டு இருந்திருக்கான் சந்தீப். ஆபரேஷன் தியேட்டர்ல இருந்து குழந்தைய தூக்கிட்டு வந்த நர்ஸ் உங்களுக்கு பெண் குழந்தை பிறந்திருக்குதுன்னு சொன்னதும் சந்தீப்புக்கு பயங்கர கோபம் வந்திருக்குது. பெற்ற குழந்தைய கையில கூட வாங்காம அங்க இருந்து விறுவிறுன்னு கிளம்பி போயிருந்திருக்கான். அடுத்து சோனாலியோட மகள் தர்சிதாவுக்கு 3 வயசு ஆகுற வரைக்கும் அம்மா வீட்டுல தான் இருந்திருக்காங்க. ஒரு நாள் சொந்தக்காரங்களுடைய கல்யாணத்துக்கு மகளோட போயிருந்திருக்காங்க சோனாலி. அங்க சந்தீப்பும் வந்திருக்கான். அப்போ சோனாலிய சமாதானப்படுத்தின சந்தீப் மனைவியையும் மகளையும் வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிருந்திருக்கான். 1 வருஷம் சைலண்டா இருந்தவன் மறுபடியும் சோனாலி கிட்ட சண்டை போட்டிருந்திருக்கான். உங்க அம்மா வீட்டுல இருக்கும்போது எவன் கூட பேசிட்டு இருந்தேன்னு சொல்லி சந்தேகப்பட்டு அடிச்சு சித்திரவதை பண்ணியிருக்கான். சம்பவம் நடந்த அன்னைக்கு கணவன் மனைவிக்கு இடையில பயங்கர சண்டை வந்திருக்குது. எப்பவும் பொறுமையா இருக்கிற சோனாலி அன்னைக்கு பதிலுக்கு பதில் பயங்கரமா சத்தம் போட்டு பேசியிருக்காங்க. என்கிட்டயே குரலை ஒசத்தி பேசுறியான்னு கேட்டு மனைவியை கீழே தள்ளி அடிச்சிருந்திருக்கான். அதுல நிலை குலைஞ்சு போன சோனாலி அந்த இடத்திலேயே சரிஞ்சு விழுந்து இறந்து போயிட்டாங்க. ஆத்திரத்துல மனைவிய கொலை பண்ணிட்டமேனு பதறின சந்தீப் கொலைய மறைக்க பிளான் போட்டிருந்திருக்கான். இறந்து போன மனைவியோட உடல்ல கைத்த கட்டி ஃபேன்ல தொங்க விட்டு தற்கொலை பண்ணிக்கிட்ட மாதிரி நாடகம் ஆடி இருந்திருக்கான். சோனாலிய சந்தீப் தூக்குல தொங்க விட்டப்போ அம்மாவை என்ன பண்ற, கீழே இறக்கி விடுன்னு 4 வயசு சிறுமி தர்ஷிதா கதறி அழுதுருக்காங்க. உங்க அம்மாவை பண்ண மாதிரி உன்னையும் கொலை பண்ணிடுவேன், சைலண்டா இருன்னு சொல்லி தர்ஷிதாவை அடிச்சு மிரட்டி இருந்திருக்கான் அந்த கொடூரன் சந்தீப். விசாரணையில எல்லா உண்மையும் வெளிவந்ததுக்கு அப்புறம் சந்தீப்பை அரெஸ்ட் பண்ணி போலீஸ் ஜெயில அடைச்சிட்டாங்க. மனைவியை கொன்னுட்டு அதை மறைக்கிறதுக்காக பக்காவா பிளான் போட்டு எல்லாத்தையும் கரெக்டா பண்ண சந்தீப் சின்ன பொண்ணு தானேன்னு நினைச்சு தன்னோட மகள் தர்ஷிதா கண் முன்னாடி சோனாலிய தூக்குல தொங்க விட்டதுதான் அவனை போலீஸ் கிட்ட வசமா சிக்க வச்சிருக்கு. 4 வயசு குழந்தையா இருந்தாலும் தன்னோட அம்மாவோட மரணத்துக்கு நீதி பெற்று தந்திருக்காங்க சிறுமி தர்ஷிதா. ஒவ்வொரு குற்றங்களின் முடிவும் சட்டத்தின் கையில். விசாரணை தொடரும். பார்க்கலாம் அடுத்த நிகழ்தகவில். நிகழ்தகவு